கருணை கடல் அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய அப்டேட் வீடியோ அண்ட் லைன்கள் மாற்றப்பட்டிருக்கு. அதற்கான அப்டேட் வீடியோவும் தான் இந்த கிளிப்பிங்ல நீங்க பார்க்க போறீங்க. இப்ப நீங்க மேல பார்க்கக்கூடிய பொது தரிசன வரிசை, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன வரிசை வந்து 100 ரூபாய் தரிசன வரிசை தற்காலிகமா இந்த பிரகாரத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே பொது தரிசனத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தற்காலிகமான 100 ரூபாய் தரிசன வரிசைக்கு தான் உள்ள போய்கிட்டு இருக்காங்க. பிரதானமா எல்லாரும் போகக்கூடிய அந்த தெற்கு வாசல் வழியா இனிமே 100 ரூபாய் வரிசை செயல்படாது. வடக்கு வாசல் அண்ட் கிழக்கு வாசல்ல தான் இந்த வரிசைகள் இனிமே செயல்படும். அன்னதான மண்டபத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய வடக்கு வாசல் என்ட்ரன்ஸ் வழியா நீங்க வந்து 100 ரூபாய் தரிசன வரிசையிலையும் பொது தரிசன வரிசையிலையும் நீங்க என்டர் ஆகிக்கணும். இப்ப பாக்குற இந்த சின்ன பிரிட்ஜ் மேல ஏறி போறவங்களுடையது 100 ரூபாய் வரிசை. அதற்கு கீழே இருக்கக்கூடியது பல வருடங்களுக்கு அப்புறமா திறந்திருக்கக்கூடிய தெற்கு வாசல். அந்த வழியா தான் இப்ப சீனியர் சிட்டிசன் லைன் வந்து உள்ளுக்குள்ள அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தரிசனத்திற்கான கூட்டம்னு பாத்தீங்கன்னா நல்ல கூட்டம். கிட்டத்தட்ட 4 மணி நேரங்களுக்கு மேல வெயிட் பண்ணக்கூடிய அளவுக்கான பக்தர்கள் கூட்டம் கோயில்ல இருந்தது. மதியம் 3-4 மணிக்கு மேல பக்தர்களுடைய கூட்டம் ஒரு அளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கும். மதியம் 3 மணி 4 மணிக்கு மேல வரக்கூடிய பக்தர்கள் 1 ஹவர்ல சுவாமி தரிசனம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான கூட்டம் தான் இன்னைக்கு கோயில்ல இருக்கும். அதைத் தொடர்ந்து மேற்கு பிரகாரத்திலையும் தெற்கு பிரகாரத்திலையும் பக்தர்கள் இனிமே அலௌடு இல்லை. ஏன்னா அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்க போது பழைய 100 ரூபாய் வரிசை இருந்த இடங்கள் தான் இது. யாரும் அந்த சைடு வர வேண்டாம். என்றும் அன்புடன் உங்கள் கருணை கடலின் குரலாக நான் சரவணன்.